நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே நடந்தாங்க. ஆனால் நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டு வந்துச்சு. ஆனால் வழியில் எதை பார்த்தாங்க? அரண்மனையை பார்த்தாங்க. நிறைய பேருடைய பிரச்சனை அரண்மனை தெரியாதது வர்றதைக்கும் ஜெபத்திற்கு குறைவே இல்லை, ஆராதனைக்கு குறைவே இல்லை, ஆமை துதிப்பதற்கு குறைவே இல்லை. எப்போ அரண்மனையை பார்த்துட்டாங்களோ நட்சத்திரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். கஷ்டப்பட்ட காலத்தில் வறுமை, வேதனை, பாடுகள், கஷ்டங்கள் இருக்கிற நேரத்தில் ஆராதனையா ஆளாக இருப்பாங்க, உபவாச கூட்டமாக ஆளாக இருப்பாங்க, காத்திருப்பு கூட்டமாக ஆளாக இருப்பாங்க, பைபிள் ஸ்டடியா ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பாங்க, கன்வென்ஷனா தோத்திரம் வீட்டில் பார்த்தாலும் அவனை தான் பார்க்கலாம், சர்ச்சில் பார்த்தாலும் அவனை தான் பார்க்கலாம், கார் பார்க்கிங்கில் பார்த்தாலும் அவனை தான் பார்க்கலாம். எல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோடனே பிரதர் என்ன காணும் பாஸ்டர், I am so busy. சுவாலி முடிஞ்சு வேறு ஆமேன்னு சொல்லுங்க. பிரதர் நீங்கள் பிஸி ஆகிட்டீங்களா? பக்கத்தில் கேளுங்க, எப்படி பிஸியா கேளுங்க, பிஸியான்னு கேளுங்க. இருக்கிறது போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, பிஸியா. அதாவது எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை அவ்வளவுதான். ஆராதனை கர்த்தருக்கு, ஜெபம் கர்த்தருக்கு, ஆண்டவருடைய காரியத்தை விடவே கூடாது பிரதர். நான் சொல்ல சரிதானா? கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார், கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், கர்த்தர் கனப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, தீமையை உன்னை விட்டு விலக்கு, அப்பொழுது தேவ சமாதானம் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க.